அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வடநாட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். தோக்லான்னு இதுக்கு பேர். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா ரொம்பவே டேஸ்டியான இந்த ஃபுட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. நான் ஜலிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு ஒரு தடவை தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அடித்து கலந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த தோக்லா நல்லா ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக கலந்து கொடுக்க வேணாம், லைட்டாக கலந்தாலே போதும். கலந்து விட்டுட்டு 15 நிமிஷம் இதை ரெஸ்ட் விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். அடுத்து 1 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதை ஸ்பூனை வச்சு ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா சேர்த்துட்டு ஒரு தடவை இதையும் லைட்டாகவே கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போது ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக அதை தட்டி கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அது செட் ஆகி வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டு மூடிய இந்த மாதிரி குப்பரக்காய் கவுத்து போட்டு இதில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு இதில் சேர்த்துருங்க. வச்சுட்டு இப்போ அதை மூடி போட்டு 15 நிமிஷம் 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம இதை வேக விடலாங்க. இதை நம்ம குக்கரில் கூட நம்ம அவிக்கலாம், இட்லி மாதிரி கூட நம்ம இட்லி தட்டில் கூட ஊற்றி எடுக்கலாங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் எனக்கு சூப்பராகவே வெந்திருக்குங்க. 10 நிமிஷத்தில் நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராகவே வெந்துருச்சு. ஒரு குச்சியை வச்சு உள்ளே குத்தி பார்க்கும்போது அந்த குச்சியில் நமக்கு அது க்ளீனாக வரணும், ஒட்டாமல். அதுக்கப்புறம் அது வெளியில் எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே ஆறி வந்துடணும். அப்போ தான் நமக்கு அது எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே வரும். ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்களை லேசாக எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அது ஈஸியாகவே வந்துடுங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டு வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லேசாக மேலே தட்டி விட்டுறலாங்க. தட்டி விட்டு லைட்டாக ஷேக் பண்ணோன்னா ரொம்ப அழகாகவே இது வந்துடும். இப்போது கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இது மேலே ஊற்றி 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதை அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் நான் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு கார சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே அழகாகவே வெந்து நமக்கு ஈஸியாகவே ரெடி ஆயிரும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயே என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.